தவக்காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 4 அருள்வாக்குகள் 24 தொடக்கம் 30 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்து மக்கள் அவர்களிடம் இயேசு மெசியாவின் கொள்கை திரட்டை பொது வாழ்வின் துவக்க உரையாக தொழுகை கூடத்தில் ஓய்வு நாளில் வழங்கிய போது நாசரேத்து மக்கள் வெளிப்படுத்திய தன்னை பற்றிய சந்தேகத்திற்கும் விமர்சனங்களுக்கும் இறைவாக்கினரின் துணிவோடு பதிலளிக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. தன்னை சந்தேகப்பட்ட நாசரேத்து மக்களுடைய எதிர்மறையான அணுகுமுறையை எதிர்கொண்டு பதில் மொழியை இயேசு தருகிறார். வசனம் 24. இறைவாக்கினர் யாரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பிறகு பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து 2 மேற்கோள்களை சுட்டிக்காட்டி எப்படி கடவுள் புறையினத்தவரை ஆசிர்வதித்தார் என்றும், அதே நேரத்தில் இதே போன்ற சூழ்நிலைகளில் பல யூதர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். ஏனென்றால் இறைவாக்கினர்களின் வார்த்தைகளுக்கு யூதர்களை விட புறையினத்தவரே அதிக திறந்த மனதோடு செவிமடுத்தவர்கள். முதலாவதாக லெபனானில் உள்ள சாரிபாத்தில் இருந்த புறையினத்து கைம்பெண்ணை பற்றி பேசுகிறார். 1 அரசர் 17 பிரிவு 7 முதல் 24 வரை உள்ள இறைவசனம். எலியா இறைவாக்கினர் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது. எலியா சாரிபாத்தில் இருந்த ஏழை கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டு அவருக்கும் அவருடைய மகனுக்கும் 3½ ஆண்டு காலம் உணவு கொடுத்து அந்த கைம்பெண்ணின் மகனையும் உயிர் பெற்றல செய்தார். இரண்டாவதாக சிரியாவை சேர்ந்த இராணுவ தளபதி நாமான் ஒரு புறையினத்தவர். எலிசேயு இறைவாக்கினர் அவருடைய தொழுநோயை குணப்படுத்தினார். 2 அரசர் பிரிவு 5 அருள்வாக்குகள் 1 முதல் 19. இயேசுவின் இந்த 2 மேற்கோள்களும் தன் சொந்த ஊராகிய நாசரேத்தில் இருந்த மக்களைப் போல இறைவாக்கினர்கள் காலத்திலும் இஸ்ரேலர்களும் அவநம்பிக்கை கொண்டிருந்ததால் புதுமைகளை அவர்களிடத்தில் நிகழ்த்தப்பட முடியவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். யூதர்களின் அவநம்பிக்கை, புறையினத்தவர்களின் வலுவான நம்பிக்கை பற்றிய இயேசுவின் இந்த குறிப்பு கேட்டுக்கொண்டிருந்த நாசரேத்து யூதர்களுக்கு கோபம் ஊட்டியது. அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவருடைய நேரம் இன்னும் வராததால் இயேசு அவர்கள் நடுவில் நடந்து சென்றார். படிப்பினைகள். 1. இயேசுவின் மனநிலை நமக்கு அவசியம். நம்பிக்கை துரோகம், புறக்கணிப்பு, காட்டிக் கொடுத்தல், கண்டுகொள்ளாமை போன்ற மனவேதனையை ஏற்படுத்தும் அனுபவங்களை அனுபவிக்கின்ற போது நமக்கு தேவைப்படுவதெல்லாம் இறைவாக்கினனின் துணிவும் இந்த சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கையும் தான். 2. இயேசுவின் சொந்த ஊர் மக்கள் புறக்கணித்தது போல நாம் நம் வாழ்வில் இயேசுவை நிராகரிக்க கூடாது. அவருடைய வழிநடத்துதல் நமக்கு எப்போதும் எந்நாளும் தேவை. 3. கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்க இறைவாக்கினருக்குரிய துணிவு தேவை. நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின் காரணமாக வெறுப்பையும் நிராகரிப்பையும் நாம் வாழும் சமூகத்தில் எதிர்கொள்ளும் போது துணிவோடு இருக்க இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சவாலாக அமைகிறது. நம்பிக்கைதான் நலம் பயக்கும் என்று இந்த தவக்காலத்தில்
அதிகமாக உணர்வோம். ஆமீன்.